செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: கார்மேல் மேரி மற்றும் குடும்பத்தினர், சேலையூர், சென்னை. மரிய சூசேராஜ் 40ஆம் நாள் நினைவஞ்சலி. இவரின் ஆண்மலை பாற்றிக்காக மன்றாடுவோம். திரு மரிய பிரகாசம் 30ஆம் நாள் நினைவஞ்சலி. இவரின் ஆண்மலை பாற்றிக்காக மன்றாடுவோம். ரிக்கார்டோ பெனடிக்ட் மற்றும் குடும்பத்தினர், குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தின் நலனுக்காகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி மன்றாடுவோம். சுவாம் பிள்ளை ஆரோக்கியநாதர் மற்றும் குடும்பத்தினர், பிரான்ஸ். மனைவி அமுதாவுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டி மன்றாடுவோம். செல்வரசி அனிதா கிளமெண்ட் மற்றும் குடும்பத்தினர், சென்னை. எம்ஜே அருண்ராஜ் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆண்மலை பாற்றிக்காக மன்றாடுவோம். சரிக பாமகரி நாதத்தின் இனிமையிலே பண்பாடுவோம் நாடும் பாத்திமா அன்னையவள் புகழ்பாடுவோம். நாதத்தின் இனிமையிலே பண்பாடுவோம் நாடும் பாத்திமா அன்னையவள் புகழ்பாடுவோம். மாதாவின் பாதத்தில் சரணடைந்தோம், மாதாவின் பாதத்தில் சரணடைந்தோம். நன்றி பாமாலை சூட்டி உன்னை பாடுகின்றோம். அன்னை வாழ்க வாழ்க நீ வாழ்க, அன்னை வாழ்க வாழ்க மரியே வாழ்க. நாதத்தின் இனிமையிலே பண்பாடுவோம் நாளும் பாத்திமா அன்னையவள் புகழ் பாடுவோம். காட்சிகள் வழியே வலம் வருவாயும், சாட்சிகள் சொல்ல பலர் விரைகின்றார். காட்சிகள் வழியே வலம் வருவாயும், சாட்சிகள் சொல்ல பலர் விரைகின்றார். மாட்சிமை கொண்ட நீரே மாதாவே, மாட்சிமை கொண்ட நீரே மாதாவே, பிள்ளைகளை அனைத்தேற்க வாராவே. அன்னை வாழ்க வாழ்க நீ வாழ்க, அன்னை வாழ்க வாழ்க மரியே வாழ்க. நாதத்தின் இனிமையிலே பண்பாடுவோம் நாளும் பாத்திமா அன்னையவள் புகழ் பாடுவோம். புதிய வானம், கையில் புதிய பூமி, செல்வோம் புதிய பாதை. இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். கண்ணில் புதிய வானம்,
கையில் புதிய பூமி, செல்வோம் புதிய பாதை. இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். மறையும் போது அமைதி இல்லையே, நீதி மறையும் போது அமைதி இல்லையே, நீங்கா பகையினாலே வாழ்வில் தொல்லையே, இணைவோம் பகை மறப்போம் இறைவன் உறவிலே, இறைவன் உறவிலே. கண்ணில் புதிய வானம், கையில் புதிய பூமி, செல்வோம் புதிய பாதை. இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். இயேசுவின் அழைப்பை ஏற்று புதிய வானம் புதிய பூமி படைக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்று, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உலக திருச்சபை புனித அகுஸ்தினாரின் தாய் புனித மோனிக்கம்மாளை நினைவு கூறும் இன்று தமிழக திருச்சபை 54வது உலக தொடர்பு வாரத்தை சிறப்பிக்கும் இந்நேரம் மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்கும் இறைமக்கள் அனைவருக்கும், இத்திருப்பலிக்கு தலைமை தாங்கும் எம் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீவன் ஆண்டகை அவர்களுக்கும், தூத்துக்குடி பாத்திமா நகர் பங்கு இறைமக்களுடைய நல்வாழ்த்துக்கள். காலம் தாழ்த்துவது போல் தோன்றினாலும் கண்ணீரோடு கூடிய ஜெபத்திற்கு கடவுளிடம் நிச்சயம் பதில் உண்டு என்று கூறுகிறது இன்று நாம் நினைவு கூறும் புனித மோனிக்கம்மாளின் வரலாறு. அது ஒரு பெரிய கதை. கேட்டு தெரிந்து கொள்வோம் அல்லது வாசித்து அறிந்து கொள்வோம். இந்த வாரம் 54வது உலக தொடர்பு வாரம். இறை அருளால் மனிதன் கண்டுபிடித்துள்ள வியத்தகு சமூக தொடர்பு கருவிகளான பத்திரிகை, வானொலி, திரைப்படங்கள், தொலைக்காட்சி, தொலைபேசி, இணையதளம் ஆகியவை இன்றைய உலகில் ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை உணரும் திருச்சபை நற்செய்தி அறிவிப்பு பணியில் அவற்றின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறது. உறவையும் தொடர்பையும் வளர்க்க வேண்டிய இக்கருவிகளே இன்று உறவு விரிசல்களுக்கும் தனிமைக்கும் காரணமாகிவிட்டதை எண்ணி வருந்துகிறது. கருவிகளில் குற்றமில்லை, தவறாக பயன்படுத்தலின் விளைவே இது என்று நம்மை எச்சரிக்கிறது. செவி கொடுப்போமா? கடந்த காலங்களில் சமூக தொடர்பு கருவிகளை தவறான முறையில் பயன்படுத்தி நாம் கட்டிக்கொண்ட பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கோரி இப்பலியை ஒப்பு கொடுக்க முன் வருவோம். லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, துயருறுவோருக்கு ஆறுதலானவரே, புனித மோனிகா தம் மகன் அகஸ்தீனின் மனமாற்றத்திற்காக பரிவுடன் சிந்திய கண்ணீரை இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டீரே. இவ்விரு புனிதர்களின் வேண்டுதலால் நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி உமது அருளின் மாண்பிப்பை கண்டடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. கொரிந்து நகரிலுள்ள கடவுளின் திருச்சபைக்கு
அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப் பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மையும் நிறை அறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள் கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145 நாம் பாட வேண்டிய பல்லவி. என் கடவுளே, என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவே, எப்பொழுதும் போற்றுவே. நாள்தோறும் உம்மை போற்றுவே, உமது பெயரை எப்பொழுதும் புகழ்வே. ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதற்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. என் கடவுளே, என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவே, எப்பொழுதும் போற்றுவே. ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் ஆட்சியையும் வியத்தகு செயல்களையும் நான் சிந்திப்பேன், சிந்திப்பேன், சிந்திப்பேன். என் கடவுளே, என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவே, எப்பொழுதும் போற்றுவே. அச்சம் தரும் உம் செயல்களின் வல்லமை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது வியந்த நட்புகளை நினைத்து கொண்டாடுவார்கள். உம் நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். என் கடவுளே, என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவே, எப்பொழுதும் போற்றுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 24 இறை வசனங்கள் 42 முதல் 51 முடிய. இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மாய்ந்த மகன் வருவார். தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேளா வேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்பணியாள் பொல்லாதவனாயிருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்ட துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலும் அன்னை மரியாளிலும் எனக்கு மிகவும் பிரியமான அருள் தந்தை அந்தோனி பிச்சை அவர்களே, அவரோடு வந்திருக்கின்ற அனைத்து குருக்களே, பாத்திமா நகரில் வாழுகின்ற அனைத்து இறைமக்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். முன்னுரையில் கேட்டது போன்று 54வது சமூக தொடர்பு நாட்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாளில் கதைகள் என்றால் என்ன, கதைகளின் நோக்கம் என்ன என்பதை பற்றியும் இன்றைய நற்செய்தி பற்றியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் கதைகள் வாழ்வு ஏராளம் உண்டு. ஒரு மனிதனுடைய வாழ்வு வரலாறாக மாறுகிறது. அவனுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற நிகழ்வுகளெல்லாம் பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. இன்றைய நாளில் நாம் விவிலியத்தை பற்றி பார்க்கும் பொழுது திருத்தந்தை என்ன சொல்லுகிறார் என்றால், ஊடகத்தின் வழியாக நாம் கதைகளையும் நாம் விரும்புகின்ற நற்செய்திகளையும் கொடுக்கின்றோம். ஆனால் அதிகமாக கதைகள் வழியாக சொல்லும் பொழுது மக்கள் கவனத்தை ஈர்க்க முடிகிறது என்று அவர் உரைக்கின்றார். கதைகள் வழியாக மக்களுடைய வாழ்வை நாம் மாற்ற முடியும். கதைகள் சொல்வதின் வழியாக அதனுடைய உள்ளே இருக்கின்ற அழுத்தமான கருத்துக்களை நாம் எடுத்துச் சொல்ல முடியும் என்று சொல்லுகின்றார். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேட்பாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று வள்ளுவர் சொல்லுவார். மனிதனுடைய இதயத்தை தொட்டு அவனை நல்வழிப்படுத்துகின்ற வார்த்தைகள்தான் மிகவும் அருமையான வார்த்தைகள். அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுவார். அதே போல அவர் நமக்கு எழுதிய இந்த மடல்தான் விவிலியம். விவிலியத்தை பற்றி சொல்லும் பொழுது அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? மனுக்குலத்திற்கு கடவுள் எழுதிய காதல் கடிதம் அல்லது காதல் கதை. இந்த கதையின் வழியாக நல்லவைகளை சொல்ல அவர் ஆசைப்படுகிறார்.
இன்றைய வாசகத்தின் வழியாக விழிப்பாயிருங்கள், தயாராக இருங்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். விழிப்பாயிருக்கிறவனுக்கு மீண்டும் பொறுப்புகள் கொடுக்கப்படும், அவனுக்கு நல்ல நல்ல பரிசுகள் கொடுக்கப்படும். விழிப்பா இல்லாதவன் ஆண்டவர் வர தாமதம் செய்கிறார் என்று தன்னுடைய விருப்பத்தின்படி நடக்கிறவன், தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஊழியர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களுக்கு இல்லாதது பொல்லாதது எல்லாம் செய்யும் பொழுது அந்த நினையாத நேரத்தில் அந்த கடவுள் வந்து அவனை கண்டம் துண்டமாய் வெட்டி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த வார்த்தையை அங்கே கையாளுகிறார்கள். ஆங்கிலத்திலும் இதை பார்த்தேன். He will cut them into pieces. அப்படி என்றால் கொடிய தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை விவிலியத்தின் வழியாக நாம் காண முடியும். நோவா என்கிற புனிதமான மனிதர் இருந்தார். ஆனால் மக்கள் தாங்கள் விரும்பிய தீமைகளையும் இச்சைகளையும் அவர்கள் செய்து வந்தார்கள். கடவுளுடைய அன்பை விலக்கி விட்டார்கள். கடவுளுடைய கட்டளைகளை துச்சமென மதித்து கால்போன போக்கிலே நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பொய் பிரச்சாரமும் தீமையும் அநீதியும் கடவுளுக்கு முன்னால் கோபத்தை உண்டாக்கியது. அவர் இந்த மனுக்குலத்தை அழிக்க அவர் திட்டமிட்டார். எனவே நோவாவை அழைத்து நீ பேழைக்குள் போ என்று சொன்னார். தீமை செய்கிறவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தும் அவர்கள் செய்யவில்லை. நமது ஆண்டவராகிய இயேசு இதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். அந்த மக்கள் எல்லாம் விழிப்பா இருந்து தங்களுடைய தவறுகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்காமல் ஏனோதானோ என்று வாழ்ந்த காரணத்தினால் 40 நாட்கள் மழை பெய்தது. அந்த மழை வெள்ளத்தில் அந்த உலகமே அழிந்து போனது. கதை இது வரலாறாக இருக்கலாம், கட்டுக்கதையாக இருக்கலாம். ஆனால் இதில் வருகின்ற ஆழ்ந்த உண்மை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த கதையெல்லாம் சாதாரணமாக மனிதர்களை மனம் மகிழ்விப்பதற்காக சொல்லப்படுவது அல்ல. இந்த கதைகளின் வழியாக ஆண்டவர் ஆழ்ந்த உண்மைகளை மனிதனுக்கு அறிவுறுத்த விரும்புகிறார். அந்த உண்மைகளை அவன் தெரிகின்ற பொழுது ஆண்டவருடைய உள்நோக்கத்தை அவன் கண்டறிகிறான். கதைகளின் வழியாக ஆண்டவருடைய இதயத்தையும் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதையும் இவன் கண்டுபிடிக்கிறான். யோனாஸ் இருந்தார், நினிவே பட்டணத்துக்கு போனார். இன்னும் 40 நாட்களில் இந்த பட்டணம் தீக்கு இரையாகும். நீங்கள் எல்லோரும் ரொம்ப தீயதை செய்து கொண்டிருக்கிறீர்கள், பாவத்திற்கு மேல் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மட்டும் மனம் மாறாவிட்டால் இந்த நகரமே அழிந்து போகும். என்ன ஆச்சரியம்! அந்த மக்கள் ஆண்டவருடைய எச்சரிக்கையை கேட்கிறார்கள். அங்கே நடப்பது என்ன? ஒரு மிகப்பெரிய புதுமை. 40 நாட்கள் முடிந்தபின் யோனா இறைவாக்கினர் நினிவே பட்டணம் அழிந்து போகும், வானத்தில் இருந்து கெந்தகம் வந்து விழுந்து அந்த நகரத்தை விழுங்கிவிடும் என்று அவர் காத்துக்கொண்டே இருந்தார். அவர் காத்துக்கொண்டே இருந்தாரே வழிய அவர் எதிர்பார்த்தது எதுவும் அங்கே நடக்கவில்லை. கதைகள் வழியாக, அறிவித்தலின் வழியாக, தொடர்பு வழியாக நல்லவைகளை சொல்லுகிற பொழுது மக்கள் மனமாறுகிறார்கள். ஒரு புதுமையே ஏற்படுகிறது. அங்கே என்ன நடக்கிறது? அரசனிலிருந்து ஆண்டி வரைக்கும் ஜெபம் செய்து தவம் செய்து உண்ணாவிரதம் இருந்து தங்களுடைய ஆடைகளை எல்லாம் கிழித்து கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து தங்களுடைய பாவங்களுக்காக அழுகிறார்கள். இதைவிட மிக பெரிய மேலான ஒன்று நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். தாவீது அரசர் தவறிவிட்டார். அவருக்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது. அந்த கதையில ஒருவனுக்கு நிறைய ஆடுகள் இருந்தது. அவனுக்கு பிறந்த நாள் வந்தது, விருந்து கொண்டாடினான். பக்கத்தில் ஒருவனுக்கு ஒரு ஆடு இருந்தது. அந்த விருந்து நாள் வந்த பொழுது அவன் என்ன செய்தான்? அந்த ஒரு ஆட்டை பிடிச்சி அதை விருந்தினருக்கு விருந்தாக பயன்படுத்தி விட்டான். இதை கேட்டுக்கொண்டிருந்த தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. அப்படிப்பட்டவன் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் நாத்தான் அவரை எட்டி பார்ப்பார். எட்டி பார்த்து சொல்லுகிறார், அந்த ஆள் யாரும் இல்லை, நீதான் தவறிவிட்டாய் அரசே என்று சொன்னவுடன் அந்த அரியணையிலிருந்து கீழே விழுந்து ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்று அவர் அழுது புலம்புகிறார். திருப்பா 59 பார்க்கலாம் இல்லையா? தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி
என் குற்றம் நான் அறிவேன் வெள்ளிடை மலை போல், தீவினையை மறவாது என் மனது என்றும், உம் புனிதத்தை போக்கி நான் பாவியானேன். நீர் தீமை என்று கருதுவதையே நான் துணிந்து செய்துவிட்டேன், ஐயா என்னை மன்னித்து விடும் என்று அவர் பாடிய பாடல் இன்றைக்கு உலகம் அனைத்தையும் கலக்கி கொண்டிருக்கிறது. திருச்சபை தியான நேரங்களிலும் பாவத்திலிருந்து மக்கள் மன்னிப்பு பெற, நல்ல விதமாக கடவுளிடம் திரும்பி வர எப்பொழுதும் நமக்கு தருகின்ற ஒரு பாடல் உண்டென்றால், ஒரு திருப்பா உண்டென்றால் அது 51. 51 ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவரே தூயதோர் உள்ளத்தை என்னிடம் உருவாக்கும், உறுதி தரும் ஆவியை எனக்கு அளித்தருளும் என்று அந்த சங்கீதம் பாடுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் கதையின் வழியாக ஆண்டவர் எவ்வாறு மக்களை ஈர்த்து வருகின்றார்? இதே போலதான் புதிய ஏற்பாட்டில் நமது ஆண்டவரை விட விஞ்சிய விதமாக கதை சொல்பவர்கள் யாருமே இல்லை. அந்த கதையை நாம் வகுத்து தொகுத்து வெவ்வேறு விதமாக சொல்லி வருகிறோம். அதை எப்படி சொல்லுகிறோம்? உவமையில் பேசினார், உருவகத்தில் பேசினார், நிகழ்ச்சி வழியாக பேசினார். ஆனால் அவருடைய 2 கதைகள் உலகத்தில் மாபெரும் புதையல்கள். அதற்கு ஈடாக இன்னும் கதைகள் வர முடியவில்லை என்று சொல்லி அறிஞர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு 2 கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகள் உங்களுக்கு தெரியும். அதுதான் ஊதாரி மைந்தன் கதை. ஊதாரி மைந்தன் கதை கடவுளுடைய அன்பை, முடிவில்லாத அன்பை, நிபந்தனையற்ற அன்பை, சொல்ல முடியாத அன்பை, கரை கடந்த அன்பை அது நமக்கு எடுத்துரைக்கிறது. அது மட்டுமல்ல, நல்ல சமாரியன் கதை. நல்ல சமாரியனுடைய கதையை நீங்க திருப்பி திருப்பி படிச்சீங்க அப்படின்னா அதுல இருக்கிற புதிய புதிய கருத்துக்கள் எல்லாம் நம்மை அப்படியே சூறையாடி விடுகிறது. அந்த கருத்துக்களை எப்படி ஆண்டவர் உள்வாங்கி ஒரு கதையாக அதை சொல்லுகிறார் பாருங்கள். அந்த நல்ல சமாரியன் யாரு? அந்த நல்ல சமாரியன் ஒரு யூதன் அல்ல, அவன் சமாரியன். ஆனால் அவன் யாருக்கு உதவி செய்கிறான்? யூதனுக்கு உதவி செய்கிறான். யூதர்கள் சமாரியர்களை தீட்டுப்பட்டவர்கள் என்று, தாழ்ந்தவர்கள் என்று அருகில் வரவிட மாட்டார்கள். கேள்வியை கேட்கிறவன், என்னுடைய அயலான் யார் என்று கேட்கிறவன் ஒரு யூதன். அவன் சட்ட வல்லுனன், தான் எல்லாம் அறிந்தவன் என்று ஆண்டவரிடம் கேள்வி கேட்கிறான். அப்பொழுது சொல்கிறார் ஆண்டவர், சமாரியன் போய் அங்கே கீழே விழுந்து கிடந்த அந்த மனிதனுக்கு உதவி செய்தான். யார்? சாமியார் உதவி செய்யல, சாமியாருக்கு படிக்கின்ற குருமானவர் உதவி செய்யல, அந்த சமாரியன் போய் உதவி செய்தானே. இந்த 3 பேரில் யார் அவனுக்கு அயலான் என்று சொல்லி அந்த தீண்டத்தகாதவன் யாரு? அந்த சமாரியன். அவனை போல நீயும் போய் செய், நீயும் மீட்படைவா என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இங்கே எடுத்துக்காட்டாக ஆண்டவர் சொல்வது என்ன? கதை என்று நாம் சாதாரணமாக சொல்லிவிடுகிறோம். அந்த கதையினுடைய உட்பொருளை உள்ளார்ந்த விதமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்மையே நாம் மறந்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த கதைகள் எல்லாம் மிகவும் அற்புதமாக இருக்கின்றன. அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய திருத்தந்தை இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்வே கதையாகட்டும், உங்கள் வாழ்வே நற்செய்தியாகட்டும், உங்களது முகமும் உங்களது அகமும் இயேசுவை சொல்லட்டும். இயேசுவே மிகப்பெரிய கதை. அந்த கதையை நாம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். அதை ஒவ்வொரு நாளும் அறிவிக்க வேண்டும். அந்த கதை நம்முடைய கதையாக மாற வேண்டும். இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். அதுதான் விழிப்பா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் எப்பொழுதும் தீமைகளை விட்டு அகல்வது என்பது அர்த்தம். ஜபத்தில் ஈடுபடுவது என்பது அர்த்தம். எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆண்டவர் தந்தவற்றை, அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருக்கு நீதியானது, நேர்மையானது, உண்மையானது எதுவோ அதை செய்யக்கூடிய பக்குவம், அதுதான் விழிப்பாக இருத்தல். விழிப்பாக இருக்கிற மனிதன் ஆண்டவர் வந்தவுடனே எழுந்து நின்று அப்படியே பயப்பட மாட்டான். விழிப்பாக இருக்கிற மனிதன் எப்பொழுதும் துணிவோடு இருப்பான். என்னுடைய கடமைகளை நான் சரிவர செய்தேன், எனவே நான் எந்த நேரம் வந்தாலும், கடவுள் எந்த நேரத்தில் என்னை அழைத்தாலும், என்னுடைய கணக்கை கேட்கும் பொழுதெல்லாம் நான் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவேன் என்று சொன்னான். இதற்கு அடுத்தாற் போல கடவுள் நமக்கு ஒரு அருமையான உவமையை நமக்கு சொல்லுகிறார், அல்லது கதையை சொல்லுகிறார். தலைவர் வருகிறார், 10 கன்னியர்கள் இருக்கிறாங்க. 5 கன்னியர்கள் விழிப்பா இருக்கிறாங்க, தயாராக இருக்கிறாங்க. தாங்கள் எடுத்து வந்த அந்த ஏனத்தில் எண்ணெயும் தூக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. 5 பேர் எண்ணெய் தூக்கிட்டு வரல, அவங்க விழிப்பா இருக்கல.
அவங்க தயாராக இருக்கல. அவர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டு விட்டது. உங்களை எனக்கு தெரியாது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். விழிப்பா இருக்காத மனிதனை கண்டம் துண்டமாக வெட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறவர் இந்த உவமையில், இந்த சின்ன கதையில் 10 கன்னியர்கள் வர்றாங்க. ஆண்டவரோடு சல்லாபிக்கவும் அவரோடு பேசவும் வேண்டும் என்று வருகிறார்கள். 5 பேருக்குத்தான் திரி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருந்தது. ஏனென்றில் அவர்களிடம் என்ன இருந்தது? அவர்கள் விழிப்பா இருந்து முன் தயாரிப்போடு இருந்தார்கள். முன்மதி இல்லாதவர்களாக, தயாரிப்பு இல்லாதவர்களாக 5 பேர் இருந்தார்கள். ஆண்டவரோடு சேர முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பொறுப்பை ஏற்று, ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க, நீங்கள் நல்ல பாடத்தை தயாரித்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். குழந்தைகள் கடைசி நேரத்தில் நான் படிக்கணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா கடைசி நாளில் நீ டைஃபாய்டில் விழுந்துடுவ. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பாடத்தை நீ கற்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். அதான் ஒரு பேய் இருந்ததாம். பேய் வந்து இந்த உலகத்தில் மக்களை எல்லாம் திசை திருப்ப வேண்டும் என்றால் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களாம். திசை திருப்பி ஆண்டவர்கிட்ட வரணும். கடவுள் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பேய் சொல்லிச்சான். அப்படின்னு சொன்னால் மக்கள் எல்லாம் உடனே ஓடி வருவாங்க. இதை கேட்டு எல்லாம் புளிச்சு போச்சியா, அவங்கெல்லாம் வரமாட்டாரு, அதனால அவங்க பாட்டுக்கே நடப்பாங்க அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிறகு இன்னொரு பேய் சொல்லிச்சான், பேய் வந்து உங்களை எல்லாம் வெட்ட போறான், அதனால பேய் வரப்போகிறான், நீங்கள் உடனே வந்து ஆண்டவர்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லு. பேய்க்கெல்லாம் பயந்தவர்கள் அல்ல மனிதர்கள். அதையும் சொல்லாத, அவங்க எல்லாரும் வரவே மாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? எல்லா மக்களையும் வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரே ஒரு உபாயம் இருக்கிறது. என்ன? கடவுள் இப்போ வரமாட்டாரு, உங்களை சந்திக்க மாட்டார் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? அவன் தான் போன்ற விதமாக நடப்பான். எப்பொழுதும் காலம் தாழ்த்தி தன்னுடைய கடமைகளை செய்யாமல் விடுகிறானோ அவன் எல்லாவற்றையும் இழந்து விடுவான். உங்களுக்கு தெரியும் நம்முடைய நல்ல பாடல், தூங்காதே தம்பி தூங்காதே, கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், போர்தனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், கடமையில் தூங்கியவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அதனால தூக்கமாக இருந்து காலத்தை தாழ்த்தி வெளிப்பாக இருக்காமல் நாம் செய்கிற பொழுதெல்லாம் கடவுளுக்கு எதிராக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை ஒருவேளை நாம் எல்லாரும் கண்டதுண்டமாக வெட்டப்படுவோம். இது ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்றாலும் இதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த பொருள் என்ன? நம்ம எல்லாம் கடவுள் வரும் பொழுது விழிப்பாயிருக்க கற்க வேண்டும். காலம் தாழ்த்தக்கூடாது, ஏனோ தானோ என்று வாழக்கூடாது என்பதை ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். எனவே நம்முடைய திருத்தந்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள், நமது முகமும் நமது அகமும் இயேசுவின் கதை சொல்லட்டும், நம் உடலும் உயிரும் இயேசுவின் கதை சொல்லட்டும், உள்ளமும் ஆளுமையும் இயேசுவின் கதை சொல்லட்டும், இதயமும் ஆன்மாவும் இயேசுவின் கதை சொல்லட்டும். கதை சொல்வோம் வாருங்கள், இயேசுவின் கதை சொல்வோம் வாருங்கள். ஆமேன். ஆண்டவர் கருணையுள்ளவர், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார். தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபியுங்கள் என்று சொன்னார். நம்முடைய ஏக்கங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். இறைவா, இன்றைய உலகிலே உமது திருச்சபை சமூக தொடர்பு கருவிகளை தொடர்ந்து பயன்படுத்தி உலகெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கவும் உலகு நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவும் நீரே அருட்புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் உமது அருளால் கண்டுபிடித்துள்ள வியத்தகு சமூக தொடர்பு கருவிகள் அனைத்தும் மனித குல வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் மட்டுமே பயன்படுத்தப்பட நீரே அருள் கூற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உமக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள ஒரே தொடர்பு கருவியாம் ஜபத்தினை பயன்படுத்தி மனிதன் பேசுவதற்கு நீர் செவி கொடுப்பது போல் அவனும் உம் குரலுக்கு செவி கொடுத்து உம் திருவுளம் ஏற்று வாழ நீரே அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித மோனிக் அம்மாளின் கண்ணீரோடு கூடிய மன்றாட்டுக்கு நீர் செவிசாய்த்து அவர் மகன் அகுஸ்தினாருக்கு மனமாற்றத்தை அருளியது போல் இன்று சமூக தொடர்பு கருவிகளை தவறான முறையில் பயன்படுத்தும் இளைய தலைமுறையின் மனமாற்றத்திற்காக
மன்றாடி நிற்கும் தாய்மார்களின் கண்ணீரை கண்டு அவர்களுக்கு மனமாற்றம் நீரே அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்மிடம் எழுப்பிய மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருளும். எல்லா மக்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்து தங்கள் வாழ்வையே மாற்றி அமைத்து இந்த குடும்பத்திற்கும் இந்த நாட்டிற்கும் எல்லாருக்குமே சேவை செய்கின்ற நல்ல மனப்பான்மையுடையவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு வரமருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வை பழியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவார். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவார். வாழ்வை பழியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். நான் வாழ பிறரும், பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். நான் வாழ பிறரும், பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். சமத்துவ சோதர நோக்குடனே புது யுகம் காண்போம் அகத்தினிலே. சமத்துவ சோதர நோக்குடனே புது யுகம் காண்போம் அகத்தினிலே. நாம் ஒப்புக் கொடுக்கும் திவ்ய பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மோனிகாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் பலிப்பொருட்களை உம்மிடம் கொண்டு வந்துள்ளோம். இவைகளை நீர் எங்களுக்கு ஏற்று மன்னிப்பையும் மீட்பையும் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில்
அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று அவர்களது தகுந்த பரியுரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளிப்பவர் நீரே, எங்களுக்கு விடுதலை அளிப்பவர் நீரே. உலகின் மீட்பரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஸ்டீபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகொழியினுள்ளே செருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவுகூரக்கூடிய புனித மோனிக்கம்மாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தை தும்பரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வெளிப்பாயிருங்கள். வெளிப்பாயிருக்கிறவர்களுக்கு சன்மானம் கிடைக்கும். வெளிப்பாய் இல்லை என்றால் அரசன் வர காலம் தாழ்த்துகிறார் என்று சொல்லி தன்னுடைய சக ஊழியர்களை அடித்தும் துன்புறுத்தியும் உண்டு கழித்தும் இருந்தான் என்றால் அவனுடைய உடலை கண்டம் தொண்டமாக வெட்டி போடுவார் அவர் என்றும் எங்களுக்கு மொழிகின்றீரே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுடைய உள்கருத்து எங்களுக்கு தெரிந்துவிட்டது. எனவே உம்முடைய உண்மையையும் நீதியையும் அன்பையும் நாங்கள் எப்பொழுதும் கடைபிடித்து நீர் எப்பொழுது வந்தாலும் உம்மை சந்திக்கின்ற தயாரிப்புடன் நாங்கள் இருக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. விவிலியம் என்னும் இறை கதையின் வழியாக ஆண்டவன் தரும் அமைதியை அருகிலிருப்பவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும் அருளும். எமக்கு அமைதி அருளும் அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால்
ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் என்று ஜெபித்தது போல நாங்களும் இப்பொழுது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆயிரம் நிலவொளியும் என்னை ஆண்டிடும் இறையரசோ அவனியை மாற்றிடும் அருள் கடலோ. ஆனந்த மலையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்பொழுதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்தி இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித மோனிகாவின் விழாவில் தூய அருள் அடையாளத்தில் செயல் எங்களை என்றும் ஒளிர்வித்து சுடர்வீடச் செய்வதாக. அதனால் நாங்கள் என்றும் தூய விருப்பங்களில் தனியா பற்றுக்கொண்டு நற்செயல்களில் திளைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவியுண்டு. படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நடமாடும் நல்லூடகங்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா உன் கண்கள் இரண்டும் அல்லதீக்கும் அருந்தல்லவா. அம்மா உன் கண்கள் இரண்டும் அல்லதீக்கும் அருந்தல்லவா. வாய் திறந்து நான் சொல்லாமலே செய்துன்பம் போக்கும் ஒருவல்லவா. வாய் திறந்து நான் சொல்லாமலே செய்துன்பம் போக்கும் ஒருவல்லவா. அம்மா என் அம்மா, அம்மா என் அம்மா, அம்மா என் அம்மா, அம்மா என் அம்மா. அம்மா உன் கண்கள் இரண்டும் அல்லதீக்கும் அருந்தல்லவா. அம்மா
இரண்டும் அல்லல் தீர்க்கும் மருந்தல்லவா.